வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்தியன் யூடியூப் சேனல் அண்ட் ஏகேஎம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய மேஜர் ஹிஸ்ட்ரியில் வந்து அதிகமாக யூஜிசி நெட்டு எப்பவுமே எழுதுவேன். ஸோ ஃபார் ஐ ஹவ் கிளியர்ட் அரௌண்ட் லைக் 5 times யூஜிசி நெட் அண்ட் 3 times ஜேஆர்எஃப் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு மாற்றுக்காக அடுத்த டிகிரி வந்து இன்னொரு டிகிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் நம்ம யூஜிசி நெட் எழுதுவோம் அப்படின்ட்டு எழுதினேன். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலை. ஸோ டேரெக்டாக போய் எழுதுவோம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக போய் பண்ணது தான். ஸோ அதோடைய ரிசல்ட் தான் இது பாருங்கள். லைக் யூஜிசி நெட் ஜூன் 2025 ஸ்கோர் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர்ஸ் டிகிரி லைக் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஓகேவா, பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொடுத்துருந்தேன். அண்ட் இதில் மார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 300 மார்க்ஸுக்கு 200 மார்க்ஸ் எடுத்திருந்தேன். அண்ட் பர்சன்டைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 89.3%, ஓகேங்களா. கேட்டகரி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் ஓபிசியில் வருவேன்னு வைங்களேன். இப்போது குவாலிஃபைடு ஃபார் அட்மிஷன் டு பிஹெச்டி ஒன்லி, பிஹெச்டிக்கு குவாலிஃபை ஆகிடுச்சு. இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு குவாலிஃபை ஆகலை, ஓகே, ஜேஆர்எஃப் குவாலிஃபை ஆகலை. இப்போ இதோட கட் ஆஃப் எவ்வளோ தெரியுங்களா? ஸோ இதோட கட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா லைக் கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஓபிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஆர்எஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1 to 36, ஓகேங்களா. கொஸ்டின் பேப்பர் வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு, ரொம்ப டஃப் ரொம்ப ஈஸி அப்படின்னு கிடையாது. லைக் குட் மாடரேட், ஓகேங்களா. ஒரு ஈஸியான பேப்பர் தான் அது ஆக்சுவலாக. 236 ஜேஆர்எஃப் கட் ஆஃப்ங்க. லைக் அதுவே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா 202. இப்போ என்னோடய ஸ்கோர் வந்து 200, ஓகேங்களா. லைக் ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஷிப் போகுதுங்களா. லைக் பாருங்கள், இது பிஹெச்டி கட் ஆஃப் 168 கேட்டகரியில். அப்போது ஒரு கொஸ்டினோட வேல்யூ என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம சுதாரித்து கொஞ்சம் நம்மளால பெஸ்ட்டு நம்ம வந்து லைக் எக்ஸாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் முடிச்சுட்டு சும்மா தான் இருந்தேன். லைக் செகண்ட் டைம் போய் ரிவிஷன் பண்ணிவிட்டு நான் வந்து கொஸ்டின்ஸை வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வந்து இன்னுமே பெட்டராக பண்ணியிருந்துருக்க முடியும். பட் நான் பண்ணல. லைக் ஒரு கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். யாருப்பா வர சொல்லுங்க. லைக் ஏய் சஞ்சய் வாடா, வா 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 இல்லை வா 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 ஒரு ஷூட் போடலாம் வா வா. ஏய் சூப்பர்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சூப்பர்ரா பாய். ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க. வா இல்லை நோ இஷ்யூஸ். ஸோ திஸ் இஸ் சஞ்சய்ங்க, லைக் சஞ்சய் கண்ணன், எங்களுடைய டியூஷன் மாணவர். அவர் வந்து டியூஷன் பசங்கிட்ட படிக்கிறப்போ இங்கே செஞ்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்தாப்புல. அவருக்கு வந்து நான் கிளாஸ் போய் ரவுண்ட்ஸ் போகிறப்போ அப்போ வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, ஜேஇலாம் இருக்குது, அதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படியே வந்து ஆர்வத்தில் வந்து கேட்ட பையன் வந்து எப்படி சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டாப்புல. அப்புறம் வந்து லைக் கைட் பண்ணுவோம், இப்படி பண்ணுங்கள், இந்த சப்ஜெக்ட்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த 3 தான் இருக்கும், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா நல்ல காலேஜ் இருக்கும், வெளியில் போனால் நல்ல எக்ஸ்போஷர்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்றலாம் சொன்னேன். ஸோ அதை மீது நம்பிக்கை வைத்து படித்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணியிருக்காப்புல. என்ன காலேஜ் அப்படின்னா என்ன காலேஜுப்பா, ஓகே, ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் குரு காசிதாஸ் விஸ்வ வித்யாலயா பிலாஸ்பூர், சத்தீஸ்கர் ஜார்க்கண்டா, சத்தீஸ்கர். ஓகே, சூப்பர் ஓகேங்களா. ஸோ பேசு சார், நான் பேசு சார். ஸோ உங்கள் டீச்சர்ஸ் மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸாக வர போகிறாங்கடா அவங்களாம். பேச உங்களுக்கு வந்து நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லு, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு. ரிலாக்ஸாக பேசு, ஒன்றும் பேசு, உனக்கு என்ன தோணுதோ பேசு. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்து என்ன சொல்கிறேன்னா, முதல்ல நான் வந்து ஒரு டியூஷன் ஸ்டூடெண்ட்டாக தான் இங்கே வந்து சேர்ந்தேன். சேர்றப்ப எங்கள் ஆனந்த் சார் வந்து ஃபஸ்ட்டு டியூஷன் மட்டும், அதாவது ஸ்டேட் போர்டெலாம் உங்களுக்கு ஸ்டேட் போர்ட் மார்க்கை தாண்டி உங்களுக்கு லைஃப்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதாவது என்னென்னா ஜே எக்ஸாம், கியூட், கேட், அந்தமாரி நிறைய எக்ஸாம் இருக்குது, நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணோம், நிறைய காலேஜ் நம்ம பார்க்கணும், இங்கே இருக்கிறது மட்டும் லைஃப் இல்லை, இதை தாண்டி நிறைய லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னார். நாங்கள் டியூஷன் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்த தாண்டி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து சேர்ந்தோம். பட் எங்களுக்கு வந்து சார் வந்து நிறைய கைட்னஸ் பண்ணார். எங்கள் சார் வந்து எங்கள் டீச்சர்ஸ்லாம், இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் எங்களுக்கு நிறைய கைட்னஸ் பண்ணாங்க.
நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜேஇ படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சார் அப்புறம் எனக்கு அப்ளை பண்ணார், இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய கைட்னஸ் கொடுத்தாரு. பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அதெல்லாம் நிறைய சென்ட் பண்ணார். அப்புறம் போட்டு கொடுத்தாரு. போட்டு கொடுத்து இந்த ஃபார்முலாஸ் இப்படிலாம் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுத்து நான் நல்லா படிக்கிறதுக்கு எனக்கு ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி சார் வந்து எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்தாரு. நான் இங்கே வந்து டியூஷனுக்காக தான் சேர்ந்தேன். ஆனால் சார் வந்து எனக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு எனக்கு ட்ரெயின் பண்ணார். இதுக்கு மேலே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதுக்கெல்லாம் ஆனந்த் சார் தான் காரணம். என்ன எல்லாமே டீம் ஒர்க்கு தான், தனிநபர்களோட வெற்றி எப்பொழுதுமே கிடையாது அப்படின்னு நம்புறேன் நான். ஸோ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சஞ்சய், சூப்பரா நல்லா படிக்கணுண்ணே. ஓகே சார். சூப்பர், ஓகேண்ணா, தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். சரி வந்துடுறேண்ணே. ஓகே சார். ஓகே வெயிட் பண்ணுறேன் சார். ஓகேப்பா. ஸோ டீச்சர்ஸ், வாட் அ மொமெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. அதுபோல் தான் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் லைக் நல்ல எஃபர்ட் போட்டு படிங்க, இன்னும் சிறந்த ஆசிரியராக இருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பண்ணுறீங்க. கட்டாயமாக உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் வந்து இதே போல் நிறைய மாணவர்களை உருவாக்குவீங்க. இந்த சமூகத்தை ஒரு நல்ல சமூகமாக நம்ம ஒன்றிணைந்து மாற்றுவோம். நன்றி, வணக்கம்.